எல்லாருக்கும் வணக்கம். நீங்க என்னைக்காவது ஏஐ கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அது சம்பந்தமே இல்லாம அல்லது ரொம்ப பழைய பதில சொல்லி கடுப்பா இருக்கீங்களா? கண்டிப்பா நம்ம பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு. அந்த டெக்னாலஜி பேரு தான் RAG, அதாவது ரிட்ரீவல் ஆக்மென்டட் ஜெனரேஷன். இது எப்படி ஏஐய இன்னும் நம்பகமானதா, ஸ்மார்ட்டா மாத்துதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ஏஐக்கு ஏன் இப்படி தப்பு தப்பா தெரியுதுங்கிற பிரச்சனையை பார்ப்போம். அப்புறம் அதுக்கு ஒரு தீர்வா வந்த ஓபன் புக் சிஸ்டம் பத்தி பேசுவோம். அதோட அப்கிரேடட் வெர்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு, கடைசியா RAGக்கும் ஃபைன் டியூனிங்க்கும் என்ன வித்தியாசம், இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல் கேள்வி, ஏஐ அசிஸ்டன்ஸ் ஏன் சில சமயம் தப்பு தப்பா பதில் சொல்லுது? இதுக்கு முக்கியமா 2 காரணம் இருக்கு. ஒன்னு ஹாலுசினேஷன்ஸ், அதாவது ஏஐக்கு ஒரு விஷயம் தெரியலனா அதுவா உன்னை கற்பனை பண்ணி ரொம்ப நம்பிக்கையா அதுதான் உண்மைன்னு சொல்லும். ரெண்டாவது அவுட்டேட்டட் நாலேஜ், அதாவது அதுக்கு ட்ரெயின் பண்ணின தேதி வரைக்கும் தான் தெரியும், அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் பத்தி அதுக்கு சுத்தமா தெரியாது. கடந்த காலத்திலே சிக்கிக்கும். இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிற வார்த்தைய கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஏஐ மாடலுக்கு ட்ரைனிங் டேட்டால இல்லாத ஒரு விஷயத்த கேட்டா அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லாது. அதுக்கு பதிலா இல்லாத ஒரு விஷயத்த தானே உருவாக்கி அதுதான் நெஜங்கிற மாதிரி பிரசன்ட் பண்ணும். இதுதான் ஹாலுசினேஷன். இது ஏஐல ஒரு பெரிய சவால்னே சொல்லலாம். சரி, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டாமா? அங்கதான் நைவ் ராக் உள்ள வருது. இதுதான் அந்த ஓபன் புக் சொல்யூஷன். வாங்க அத பத்தி பார்க்கலாம். ராக சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஓபன் புக் எக்ஸாம் நினைச்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, அவங்களுக்கு பதில் தெரியல. ஆனா அவங்க கிட்ட ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்கு. அவங்க அந்த புக்ல தேடி சரியான பக்கத்தை கண்டுபிடிச்சு அதிலிருந்து பதில் எடுத்து சொல்றாங்க இல்லையா? அதே வேலை தான் இங்க ஏஐ பண்ணுது. இதுதான் ராகோட அடிப்படை கான்செப்ட். இப்போ நீங்க பாக்குற இந்த படம் தான் நெய்வ் ராக் எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுது. இது ஒரு திறந்த புத்தக தேர்வு மாதிரி தான். பாருங்க, நீங்க ஒரு கேள்வியை கேக்குறீங்க, உடனே சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை முதல்ல தேடி எடுக்குது. அப்புறம் அந்த தகவலையும் உங்களோட கேள்வியும் ஒன்னா சேர்த்து லாங்குவேஜ் மாடல் கிட்ட கொடுக்குது. இப்போ லாங்குவேஜ் மாடல் அந்த தகவலை வச்சு உங்களுக்கு ஒரு முழுமையான பதில கொடுக்குது. சரி, இந்த ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். இந்த முழு ப்ராசஸையும் 3 ஸ்டெப்பா பிரிக்கலாம். முதல் ஸ்டெப் இண்டெக்ஸிங், அதாவது அட்டவணைப்படுத்துதல். இது ஒரு லைப்ரரிய உருவாக்குற மாதிரி எல்லா தகவலையும் ஒழுங்கா அடுக்கி வைக்கிறோம். ரெண்டாவது ரிட்ரீவல், அதாவது மீட்டெடுத்தல். நீங்க கேட்ட கேள்விக்கு சம்பந்தமான சரியான புத்தகத்தையோ பக்கத்தையோ அந்த லைப்ரரியிலிருந்து தேடி எடுக்கிறது. மூணாவது ஜெனரேஷன், அதாவது உருவாக்குதல். எடுத்த அந்த தகவலை பயன்படுத்தி ஏஐ உங்களுக்கான பதிலை எழுதுது. சிம்பிள். ஓகே, இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த சிம்பிள் RAGலயும் சில பிரச்சனைகள் இருக்கு. அதனால தான் இதுக்கு ஒரு அப்கிரேட் தேவைப்பட்டுச்சு. அது என்னன்னு பாப்போம். இந்த நைவ் RAG நல்லா வேலை செஞ்சாலும் இதுலயும் சில சிக்கல்கள் இருக்கு. சில சமயம் அது சம்பந்தமே இல்லாத ரிசல்ட்டை தேடி எடுத்துட்டு வந்துடும். இல்லன்னா எடுத்துட்டு வந்த தகவலை சரியா புரிஞ்சுக்காம முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லும். சில சமயம் ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லும். இது எல்லாம் சரி பண்ணதான் நமக்கு அட்வான்ஸ்ட் RAG தேவைப்படுது. இப்போ இந்த 2 படத்தையும் பாருங்க. இடது பக்கம் இருக்கிறது நம்ம பார்த்த நைவ் ராக், ஒரு நேர்கோட்டில் ப்ராசஸ் நடக்குது. ஆனா வலது பக்கம் இருக்கிற அட்வான்ஸ்ட் ராகையும் பாருங்க. நடுவுல 2 புது ஸ்டெப்ஸை சேர்த்திருக்காங்க. ஒன்னு ப்ரீ ரிட்ரீவல், அதாவது தேடுறதுக்கு முன்னாடி. இன்னொன்னு போஸ்ட் ரிட்ரீவல், அதாவது தேடினதுக்கு அப்புறம். இந்த 2 தான் முக்கியமான அப்கிரேட்ஸ். சரி, இந்த புது ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுது? ப்ரீ ரிட்ரீவல் என்ன பண்ணுனா, நீங்க கேட்ட கேள்வியை இன்னும் சிறப்பா தேடுறதுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்கும். போஸ்ட் ரிட்ரீவல் என்ன பண்ணுனா, தேடுனதுல கிடைச்ச ரிசல்ட்ஸ்ல எது பெஸ்ட்னு வரிசைப்படுத்தி தேவையில்லாததை நீக்கி முக்கியமானதை மட்டும் சுருக்கி ஏஐ கிட்ட கொடுக்கும். இதனால பதில் இன்னும் துல்லியமா இருக்கும். சரி, சிம்பிள் பார்த்தோம், அட்வான்ஸ்டு பார்த்தோம். இப்போ RAGயோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியை பார்க்கலாம். இதுதான் மாடுலார் RAG. இது ஒரு சூப்பர் ஃப்ளெக்சிபிள் டூல் கிட் மாதிரி. இந்த மாடுலர் RAG டயக்ராம பாருங்க. இது ஒரு நிலையான ப்ராசஸ் கிடையாது. இது ஒரு லெகோ செட் மாதிரி. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு பாகத்தையும் மாத்திக்கலாம். தேடுறதுக்கு ஒரு மாடியூல், ஞாபகம் வச்சுக்க ஒரு மாடியூல், முடிவெடுக்க ஒரு மாடியூல்னு தனித்தனியா இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்து பொருத்திக்கலாம், வேண்டாததை எடுத்துடலாம். இதனால ஒவ்வொரு வேலைக்கும் தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டு RAG சிஸ்டமும் உருவாக்க முடியும். இந்த மாடுலார் ராக் டூல் கிட்ல சில சூப்பரான புது டூல்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சர்ச் மாடியூல் என்ன பண்ணும்னா, நேரடியா கூகுள் மாதிரி சர்ச் என்ஜின்ல தேடி தகவல் எடுத்துட்டு வரும். மெமரி மாடியூல், நீங்க இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கும். இதெல்லாம் ராக இன்னும் பல மடங்கு ஸ்மார்ட்டா மாத்துது.
ஓகே, இப்போ பலருக்கும் வர்ற ஒரு கேள்விக்கு வருவோம். ராகுக்கும் இன்னொரு பிரபலமான டெக்னிக்கான ஃபைன் டியூனிங்குக்கும் என்னதான் வித்தியாசம்? ரெண்டுமே ஏஐய ஸ்மார்ட்டாக்கத்தானே யூஸ் பண்றோம். இந்த சார்ட்டை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். எப்ப ராக் யூஸ் பண்ணணும், எப்ப ஃபைன் டியூனிங் யூஸ் பண்ணணும்னு இதுல அழகா காட்டியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஏஐக்கு லேட்டஸ்டா வெளியிருந்து தகவல் தேவைப்படுதுன்னா ராக் தான் பெஸ்ட். ஆனா ஏஐயோட ஸ்டைலையே மாத்தணும், இல்ல ஒரு குறிப்பிட்ட மாதிரி பேச வைக்கணும்னா அப்போ ஃபைன் டியூனிங் தான் சரி. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க நம்ம பழைய உதாரணத்துக்கே வருவோம். ஆர்ஏஜிங்கிறது ஏஐக்கு ஒரு டெக்ஸ்ட் புக்கை கொடுத்து படிக்க சொல்ற மாதிரி. ஆனா ஃபைன் டியூனிங்கிறது அந்த ஏஐக்கே ஒரு புது ஸ்கில்லையே சொல்லிக் கொடுத்து அதோட மூளைய மாத்துற மாதிரி. ஒன்னு வெளியிருந்த அறிவு, இன்னொன்னு உள்ளிருந்தே மாற்றும். அப்போ இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆர்ஏஜியா இல்ல ஃபைன் டியூனிங்கான சண்டை போட தேவையில்லை. உண்மையிலேயே பவர்ஃபுல்லான சிஸ்டம்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து தான் பயன்படுத்துது. உன்னோட பலம் இன்னொன்னோட பலவீனத்தை சரி செய்யும். ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும்போது தான் ஏஐ இன்னும் பவர்ஃபுல்லா மாறுது. சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசியா ஆர்ஏஜியோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, இதுல என்னென்ன புது விஷயங்கள் வரப்போகுதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். ராகோட எதிர்காலம் வெறும் டெக்ஸ்டோட நிக்க போறதில்ல. இனிமே படங்கள், ஆடியோ, வீடியோன்னு எல்லாத்துல இருந்தும் தகவலை எடுத்துட்டு வரும். நினைச்சு பாருங்க, ஒரு வீடியோவை காட்டி இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டா ராக் பதில் சொல்லும். முழு புத்தகத்தையும் ஒரே நேரத்துல படிச்சு பதில் சொல்ற அளவுக்கு திறமை வரும். அது மட்டும் இல்லாம இது இன்னும் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் மாறிக்கிட்டு வருது. சரி, இந்த விவாதத்தை ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட முடிக்கலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, மனுஷங்க கண்டுபிடிச்ச அத்தனை அறிவையும், அதாவது எல்லா புத்தகங்கள், எல்லா வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் ஒரே நொடியில அணுகக்கூடிய ஒரு ஏஐ உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுப்போம். அதுகிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்க முடியும்னா நீங்க என்ன கேட்பீங்க?